வழக்கு இருக்குல்ல, வழக்கு ஆன்சர் பண்ணிப்பாங்க. ப்ரொசீஜர் படி தான் கொடுத்துருக்காங்க. நானும் அதான் சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு. எல்லாரும் ரெஸ்பெக்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ரெஸ்பெக்ட் இல்லாம யாரும் பேசவே இல்லைங்க. ஆமா, பொறுமையா தானே பேசிட்டு இருக்கீங்க. இது மேல எப்படிங்க புரியும்? நான் பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எங்க சைடு யாராவது பேசுனாங்களா? எங்க சைடு கூட்டரா பேசுறாங்க. நான் மட்டும் தான் மரியாதையா பேசுறேன். ஒரு வார்த்தை தப்பா விட்டாங்களா? கண்ணு கூட வைக்க மேல ஒண்ணு இல்ல, 3 மாசம் கண்ணை வடக்கு. இந்த லேண்ட் தான் பட்டா லேண்ட் இது, இதுல ரோடு போயிட்டு இருக்குது. இந்த பார்ட்டி கேஸ் போட்டாங்க. இது மட்டும் தான் பட்டா. ஆமா, இது ஃபுல்லாவே இந்த அதிகபட்சம் எத்தனை சென்ட் இடம் இருக்கும்? 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இப்படி 1 ஏக்கர் இதுக்கு சென்ட் 50 ஏக்கர். அதுக்குள்ள 50 அது அவங்க பசங்க எப்படி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் அளவு ஒரு ரேஷன் எடுக்க அவ்வளவு வரும். 50 சென்ட். இந்த ரோடு வந்து கொஞ்சம் போறதுமே இருக்குது. இந்த விஷயத்தை மத்திய அரசாங்கம் தலையிட்ட மட்டும்தான். ஏன்னா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல இங்க நீங்க வந்து மக்களுக்கான அளவுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. மக்களுக்காக செய்யறதுக்கு தான் அரசாங்கம் உருவாக்கப்படுது. மக்கள்கிட்ட எடுக்கிறதுக்காக அரசாங்கம் உருவாக்கல. அதனால மக்களோட நலன் தான் அரசாங்கத்துக்கு முக்கியமா இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறோம், மக்களுக்கு எதிர்ப்பா செய்யறோம்னு சொல்லி யார் வந்தாலும் முதல் களத்துல உங்களோட முதல் போராட்ட வீரனா நாங்க தான் இருப்போம். களத்துல நாங்க இதை விடவும் மாட்டோம். இது எந்த எல்லைக்கு போனாலும் இதோட தொழில்துறையோட மத்திய அமைச்சர்கிட்ட கூட நேரா போய் பேசி இதை தடை பண்ற வேலையை தான் நாங்க பாக்குறோம். எல்லாருக்குமே தெரியும், போய் நேரடியா மத்திய அமைச்சர்கிட்ட மதுரையில அரிக்காப்பட்டின்ற டாங்ஸ்டன் நிறுவனம் வந்துச்சு. அதை இந்த திமுக அரசாங்கம் ஊக்குவிச்சுதான் கொண்டு வந்தாங்க. அந்த விஷயங்கள் அவங்க கம்பெனியே போட்டாலும் அடிக்கல, நாட்டினாலும் கம்பெனி